Alhamdulillah Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. Ya ayyuhal ladhina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Ya ayyuhan nas taqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa batta minhuma rijalan kathiran wa nisaa'a واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் தனிமை, கூட்டம், குடும்பம் எதுவாக இருந்தாலும் என்னையும் உங்களையும் படைத்து என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் மறைத்து வைத்திருக்கிற அத்துணையையும் மறைந்து கொண்டு அவதானித்து கொண்டு கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த படைத்த ரப்புல் ஆலமீனை எல்லா சந்தர்ப்பத்திலும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பய உணர்வோடு இறையச்சத்தோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியனுக்கும் அடுத்ததாக தாங்களுக்கும் தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்கின்றேன், இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மனிதன் வாழ்ந்து அவன் இந்த உலகத்தை விட்டு மனிதன் பிரிகிற போது அவன் இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கையில் அவன் திருப்திகரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அவனுக்கு என்று பல ஏற்பாடுகளை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் பாவமான காரியங்களும் இருக்கிறது, அதே போல மனிதன் தன்னை பாதுகாத்து கொள்வதற்கான நன்மையான காரியங்களும் இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஷைத்தானையும் மனிதனோடு வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதனோடு மலக்கையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். வஹதைனா ஹுன்னஜிதைன், உங்களுக்கு இரண்டு பாதைகளை நாம் வைத்திருக்கிறோம். அல்லாஹ் எதிலும் இரண்டையே வைத்திருக்கிறான். ஆண் பெண் என்பது ஆண் பால் பெண் பால், அதே போல இரவு பகல் என்பது அது மாறி மாறி வருவது, வாழ்க்கையில் இன்பம் துன்பம் என்பது அது வாழ்க்கையில் மாறி மாறி வருவது. இந்த உலகத்தில் இறைவன் எதையெல்லாம் மனிதனுக்கு ஹலாலாக்கி இருக்கிறானோ அல்லாஹு தஆலா அதை இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எடுத்து வாழுகிற போது அவன் மறுமையில் சிறப்பானவனாக இறைவனுடைய சிறப்பான சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரனாக அவன் இருப்பான். இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா எதையெல்லாம் தடுத்து ஹராமாக்கி இருக்கிறானோ அதையெல்லாம் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தவிர்ந்து வாழுகிற போது நாளை மறுமையில் அந்த மனிதன் வெற்றி பெறுவான். அந்த ஹராத்தை இந்த உலகத்தில் அவன் செய்து வாழுகிற போது
அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரிய தண்டனையை மறுமையில் அவன் பெற்றுக்கொள்வான். இதுதான் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுகிற செய்தி. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா மனிதனை படைத்தவன் மனிதனுக்கு எது தேவை என்பதை அறிந்தவன். மனிதனை படைத்தவன் மனிதனுடைய மனசு எதை ஆசைப்படும் என்பதை புரிந்தவன். மனிதனை படைத்தவன் மனிதனுக்கு எது எதில் அவனுடைய ஆசைகளும் இன்பமும் இருக்கும் என்பதை படைத்த ரப்புல் ஆலமீன் அறிந்தவன். அதையெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ் எங்களுக்கு வணக்கமாக ஆக்கி தந்திருக்கிறான். நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் பெற இன்பங்களை, நாங்கள் இந்த உலகத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற விஷயங்களை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தர்மமாக, இன்பமாக, நன்மையாக, சதக்காவாக அல்லாஹு தஆலா ஆக்கி தருகிறான் என்று அல் குர்ஆனும் சுன்னாவும் சொல்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் அஹ்ஸாப் அல்லாஹு தஆலா பேசுகிற போது வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியிலிருந்தும் உள்ளதுதான். அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். அல்லாஹ்வுடைய அத்தாட்சியிலிருந்தும் உள்ளதுதான் அல்லாஹு தஆலா உங்களில் இருந்தே உங்களுடைய துணைவியரை படைத்திருப்பது என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் இருந்தும் உள்ளதுதான். அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்றால் அது லேசா இருக்குமா? மனிதன் உருவாக்கின அத்தாட்சிக்கு இன்றைக்கு உலகத்தில் எவ்வளவு மகத்துவம் இருக்கிறது. தாஜ்மஹால் மனிதன் உருவாக்கியது, சீனச்சுவர் மனிதன் உருவாக்கினது. அதை இன்றைக்கு உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது, உலக அதிசயமாக பார்க்கிறது. அது உலகத்தின் அத்தாட்சிகளாக இன்றும் வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அத்தாட்சி என்று சொல்கிற போது வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் அன்ஃபுசக்கும் மின் அஸ்வாஜிக்கும், உங்களில் இருந்தே உங்களுடைய துணைவியரை அல்லாஹு தஆலா படைத்திருப்பது என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் இருந்தும் உள்ளதுதான். நம்ம எப்பயாவது நம்முடைய மனைவியை பார்த்து இது அல்லாஹ்வுடைய ஒரு அத்தாட்சி, இது இதிலிருந்து எனக்காக படைக்கப்பட்டது நம்ம பார்த்திருக்கிறோமா? யோசித்திருக்கிறோமா? சிந்தித்திருக்கிறோமா? சண்டை பிடிக்கிறோம், சந்தோஷப்படுகிறோம், அனுபவிக்கிறோம், வாழுகிறோம், ஒட்டிக்கொள்கிறோம், வெட்டி நிற்கிறோம். எப்பயாவது ஒரு நாள் அல்லாஹ் குர்ஆனில் என்னுடைய மனைவியை என்னிலிருந்தும் படைத்ததாக சொல்கிறான். அதுவும் அல்லாஹ் சொல்லுகிற போது வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று சொல்கிறான். எப்பயாவது நாங்க அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்னுடைய மனைவி என்று பார்த்தது உண்டா? அப்படி யோசித்தது உண்டா? அல்லாஹ் பாருங்க, அந்த அத்தாட்சியையே அல்லாஹு தஆலா வணக்கமாக்கி வைத்திருக்கிறான். அதபுல் முஃப்ரத் என்று சொல்லுகிற கிரந்தத்திலே 227வது செய்தியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்படி ஒரு மதம், இப்படி ஒரு மார்க்கம் இந்த உலகத்தில் படைத்தவனால் தவிர வேறு எவராலும் கற்பனை கூட செய்ய முடியாது. அவ்வளவு அதிசயமான மார்க்கம், அவ்வளவு ஆச்சரியமான ஒரு மார்க்கம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிற நேரம் வஃபி புதுஇ அஹதிக்கும் சதகா, உங்களுடைய மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடுவதும் தர்மம் அப்படின்னாங்க. உங்களோட மனைவியோடு நீங்கள் இல்லறத்தில் இணைந்து கொள்வது தர்மம் அப்படின்னாங்க. நம்ம காசு கொடுத்தா தான் தர்மம், ஏதாவது துணிமணியை கொடுத்தா தான் தர்மம், சோத்து பாரசலை வாங்கி கொடுத்தா தான் தர்மம், சல்லி கொடுத்தா தான் தர்மம். நம்மட பார்வையில தர்மம் என்பது நமக்கிட்ட உள்ள பொருளாதாரத்தை மற்றவர்களுக்காக, இறைவனுக்காக இழந்து கொடுப்பதுதான் நம்மட பார்வையில் தர்மம். ஆனா இஸ்லாத்துடைய பார்வையில அதைத்தான் சஹாபாக்களும் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கட ஆசைகளை, எங்கட உணர்வுகளை, எங்கட சந்தோஷங்களை நாங்க தீர்த்து கொள்ளுகிற போது அதற்கு நன்மையா என்று கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த சஹாபி கிட்ட மாறி கேட்டாங்க, அதே சந்தோஷத்தை, அதே ஆசையை பாவமான காரியத்தில் நீங்க கழித்தா உங்களுக்கு பாவமா இல்லையான்னு கேட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் ஆமாண்டாங்க.
அப்ப அல்லாஹ் ரெண்டையும் வச்சிருக்கிறான். அந்த ஆசையை நன்மையான முறையிலும் கழிக்கலாம், பாவமான முறையிலும் கழிக்கலாம். நன்மையான முறையில் உங்களுடைய ஆசைகளை கழித்தால் அதற்கு இறைவன் கொடுக்கிற கூலி சதகா. நாளை மறுமையிலே சுவர்க்கத்தில் ஒரு வாசல் இருக்கிறது. அந்த வாசலுக்கு பெயரு பாபு சதகா, தர்மத்தின் வாசல் என்று பெயரு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்லறத்தில் ஒரு கணவனும் மனைவியும் இணைந்து சந்தோஷப்படுவதற்கு, தந்த சந்தோஷத்தை இந்த உலகத்தில் அனுபவித்துக் கொள்றதுக்கு படைத்த ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனுக்கு கொடுக்கிற கூலி என்ன தெரியுமா? அது சதக்கா. நாங்க அல்லாஹ்ட அத்தாட்சியா இல்லையா தோழர்களே? அல்லாஹ்டா இந்த உலகத்துல மனுஷன் கஷ்டப்படுறது, உழைக்கிறது, ஓடுறது, உடுக்கிறது, தன்னை அழகுபடுத்திக் கொள்றது எல்லாமே எதற்காக சொல்லுங்க? எல்லாமே எதற்காக? இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிற சந்தோஷங்களை அடைந்து கொள்வதற்காக. அதுக்கு தானே இந்த உலகத்துல வாழ்றோம் தோழர்களே. அல்லாஹ் தஆலா அந்த வாழ்க்கையை அத்தாட்சி என்று சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ஒரு அதிசயம் என்று சொல்கிறான். அதுல பெற இன்பத்தை அல்லாஹ் தர்மம் என்று சொல்கிறான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அப்படிப்பட்ட இந்த தர்மம், அப்படிப்பட்ட இறைவனுடைய அத்தாட்சி, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய சான்றிதழ் நம்முடைய வாழ்க்கையில சரியாக இருக்கிறதா என்பதை ஒரு கணம் யோசிப்பதுதான் இந்த ஹுத்துபாவுடைய தலைப்புடைய நோக்கம். நம்மளை பொறுத்த மட்டும்தான் இந்த உலக வாழ்க்கை மாத்திரம்தான் லட்சியம் அல்ல. நம்ம இந்த உலகத்தில் செய்கிற எந்த செயலாக இருந்தாலும் அதன் ஊடாக மறுமைதான் லட்சியம் தோழர்களே. இந்த உலகத்தில் தொழுவது உலகத்துக்காக அல்ல, அது மறுமைக்காக. இந்த உலகத்தில் தர்மம் கொடுப்பது உலகத்துக்காக அல்ல, அது மறுமைக்காக. இந்த உலகத்தில் வாழ்வது, பாவம் செய்யாமல் நாம் சந்தோஷப்படுவது உலகத்துக்காக அல்ல, அது மறுமைக்காக. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த மறுமைக்கான பயணத்தில் இறைவன் சொல்லுகிற அச்சாட்சி, இறைவன் சொல்லுகிற சாட்சி நம்முடைய வாழ்க்கையில சரியாக இருக்கிறதா என்பதை ஒரு கணம் யோசிக்க வேண்டும். நம்மெல்லாம் உண்மையிலேயே இந்த உலகத்தில் வாழ்ற வாழ்க்கை என்பது சுவர்க்கத்துக்கான வாழ்க்கையா, அல்லது இந்த உலகத்திலேயே இஸ்லாம் தடுத்த பாவமான காரியத்தை கண்டும் நாம் காணாத பராமுகமாக வாழுகிற வாழ்க்கையா என்பதை ஒரு கணம் கணவனாகிய நாங்கள் அத்துணை பேரும் சிந்திப்பதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் அஹ்ஸாப் 33வது வசனங்களை நீங்கள் புரட்டி பார்த்தால் அல்லாஹ் தஆலா பேசுகிற பேச்சு, வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன, நீங்கள் எல்லாம் உங்களோட மனைவிமார்களை உங்களோட வீட்டிலேயே என்ன செய்யுங்க, வைத்துக் கொள்ளுங்க. வலா தபர்ரஜின தபர்ருஜுல் ஜாஹிலியா, ஜாஹிலியா காலத்தில் அலங்காரத்தை வெளியில் காட்டிக் கொண்டு திரிந்ததை போல இஸ்லாமிய பெண்கள் யாரும் அலங்காரங்களை வெளியில் காட்டிக் கொள்ளக்கூடாது. அப்ப ஜாஹிலியா காலத்து மக்களுடைய பழக்கம் என்ன என்றால் அலங்காரத்தை வெளியில காட்டிக்கிட்டு திரிகிறது. மற்றவங்க ரசிக்கிற மாதிரி இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பது என்பது இது முஸ்லிம் சமூகத்துடைய கலாச்சாரம் இல்லையா? அல் குர்ஆன் சொல்லுது அது ஜாஹிலியத்துடைய கலாச்சாரமாம். அந்த ஜாஹிலியத்துடைய கலாச்சார மக்களை போல உங்களுடைய மனைவி மக்களும் வீதிகளில் அழகுகளை துறந்து கொண்டு காட்டிக்கொண்டு நடக்க வேண்டாம், வீட்டிலேயே நீங்க அவங்கள உட்கார வையுங்க அப்படி என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் போதிக்கிறது. நான் கேட்கிறேன், நம்ம எல்லாம் இந்த உலகத்தில் சிறியவர்களாக இருந்து பெரியவர்களாக மாறி திருமணம் முடித்து நமக்கு என்று பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நம்மட மரணம் என்பது எப்படி தெரியாது. அவ்வளவுதான் இந்த உலக வாழ்க்கை. அது நாளைக்கு வரும், அடுத்த நிமிஷமும் வரும். அசருக்கு இருப்போம், இல்லாமல் இருப்போம். இன்னும் 5 வருஷம் 10 வருஷம், இவ்வளவுதான் இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையில நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட அத்தாட்சி என்று சொல்லுகிற, நம்மளில் இருந்து உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிற மனைவி என்று சொல்லுகிற, இதையெல்லாம் சரியாக வைத்திருக்கிறோமா என்பதை ஒரு கணம் யோசித்து பாருங்க. இந்த உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை போல வேற எந்த மார்க்க லேசான மார்க்கம் சொல்லுங்க? உதாரணத்துக்கு
இஸ்லாம் எவ்வளவு லேசான மார்க்கம் தெரியுமா? இன்னத்தீன யுஸ்ருன், இஸ்லாம் லேசான மார்க்கம் அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் சுன்னாவுல சொல்லுவதை பார்க்கிறோம். நான் கேட்கிறேன், நம்ம பிறக்கிற நேரம் இஸ்லாத்துல எத்தனை கடமை? தொழுகை 5 நேர கடமை. பிறக்கிற போதும் ஒரு மனுஷன் இஸ்லாத்துக்குள்ள வார இஸ்லாத்துடைய வாசல் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். நாம் சின்ன பருவத்தில் பிறக்கிற நேரத்தில் ஆமந்து பில்லா வ மலாயிகா வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிர், இதுதான் இஸ்லாத்துடைய தூண்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், தொழுக, நோன்பு, ஜக்காத்து, சௌமு, அதே போல ஹஜ்ஜி, இதுதான். நான் கேட்கிறேன், நம்ம பிறக்கிற நேரத்தில் உள்ள குர்ஆன் இதே குர்ஆன், இருந்த ஹதீஸ் இதே ஹதீஸ். யாருக்காவது இந்த பூமியில நீங்க 5 வயசுல உங்களுக்கு 5 நேர தொழுக, 10 வயசுல 10 நேர தொழுக, 20 வயசுல 20 நேர தொழுக, 30 வயசுல 30 நேர தொழுக என்றா இஸ்லாம் வைத்திருக்கிறது? அல்லாஹ் அக்பர். நீங்க 5 வயசுலயும் 5 வக்து தான், 50 வயசுலயும் 5 வக்து தான், 5 வயசுலயும் அதே சூரத்துல் ஃபாத்திஹா தான், 50 வயசுலயும் அதே சூரத்துல் ஃபாத்திஹா தான், 5 வயசுலயும் அதே அத்தியாத்து தான், 50 வயசுலயும் அதே அத்தியாத்து தான், 5 வயசுலயும் அதே 1 மாத நோன்பு தான், 50 வயதிலும் அதே 1 மாத நோன்பு தான், 5 வயசிலும் அதே குர்ஆன், 50 வயதிலும் அதே குர்ஆன். 5 வயதில் நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை முதலாவது தக்பீர் கட்டி ஓதி முடித்ததற்கு பிறகு நீங்கள் குல் அல்லாஹு அஹது, நீங்கள் 5 வயசாகி 6 வயதாகினால் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு அம்ம ஜூஸு, நீங்க 10 வயதாயிட்டும் என்றால் அங்கல ஹாமீம், அங்கல பக்கரா என்று இஸ்லாம் நமக்கு சுமத்தி இருந்திருந்தால், அல்லாஹ் அக்பர், இன்றைக்கு நம்மெல்லாம் இஸ்லாத்தில் எங்கேயோ இருந்திருப்போம். பிறக்கிற போது என்ன கடமையோ இறக்கிற போதும் அதுதான் கடமை. பிறக்கிற போது எந்த மார்க்கமோ இறக்கிற போதும் அதுதான் மார்க்கம். இருக்கிறத கூட நம்மளால செஞ்சு கொள்ள இயலாத அளவுக்கு நாம் இவ்வளவு பலவீனமான மக்களாக நாம் இருக்கிறோமாக இருந்தால் இல்லாத எதுக்கு கூட்டிக் கொள்ளணும் கேட்கிறேன். இல்லாத எதுக்கு கூட்டிக் கொள்ளணும்? இப்ப பாருங்க, அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு இயல்பாக திருமணத்தை இறைவன் தந்திருக்கிறான். இந்த திருமணம் என்பது எதற்கு? இந்த உலகத்தில் தன்னை பாதுகாத்து கொண்டு, அப்படித்தானே? யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் நரக நெருப்பில இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்க மட்டுமல்ல, ஒரு மனுஷன் இப்படி வாழப்படாது. நான் தொழுகிறேன், நான் நோன்பு பிடிக்கிறேன், நான் சதக்கா கொடுக்கிறேன், நான் ஜக்காத்து கொடுக்கிறேன், நான் சுன்னத்தான இபாதத்தில் கவனமாக இருக்கிறேன், நான் நல்ல முறையில் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறேன், நான் அல்லாஹுடைய ஹராமான விஷயத்தில் கவனமாக இருக்கிறேன், ஹலாலான விஷயத்தை செய்கிறேன், அல்லாஹுக்கு பயந்த அடியானாக நான் மட்டும் வாழுகிறேன் என்று ஒரு மனிதன் இந்த பூமியில் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு நினைத்து கொண்டு வாழ்வானாக இருந்தால் அது ஒரு இஸ்லாமிய சிந்தனை அல்ல, அது ஒரு ஜாஹிலியத்துடைய சிந்தனை. அது ஒரு ஜாஹிலியத்துடைய சிந்தனை. நான் மட்டும் தொழுது, நான் மட்டும் நோன்பு பிடித்து, நான் மட்டும் வாழ்ந்து, நான் மட்டும் ஹலால் ஹராமுடைய விஷயத்தில் கச்சிதமாக கவனமாக இருந்து நான் வாழ்றேன், என்ற குடும்பம், என்ற மனைவி, என்ற பிள்ளை, என்ற வீடு வாசல் அது எனக்கு பிரச்சனை அல்ல, நான் மட்டும்தான் கபருக்கு போகணும், என்ன மட்டும் நான் சீர் செய்து கொள்ளணும் என்று ஒரு இறை விசுவாசி நினைப்பானாக இருந்தால் அதுதான் ஜாஹிலியத்துடைய சிந்தனை. அதல்ல இஸ்லாம் சொல்லுகிற தியரி, அது அல்ல இஸ்லாம் சொல்லுகிற வாழ்க்கை. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, முதல் உங்களை, அதற்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் நரக நெருப்பில இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நான் கேட்கிறேன், நம்ம தொழுகிறோம், நம்ம இஸ்லாமிய அடிப்படையில் ஆடைகள் உடுக்கிறோம், நம்ம இஸ்லாமிய அடிப்படையில் ஹலால் ஹராமுடைய விடயத்தில் கச்சிதமாக நடந்து கொள்கிறோம், நம்ம இஸ்லாமிய அடிப்படையில் வணக்க வழிபாடுகளை தொடர்ச்சியாக செய்கிறோம். நம்மளை நம்பி ஒரு குடும்பம் வாழ்கிறது, நம்மளை நம்பி ஒரு பிள்ளை வளர்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் நம்முடைய மனைவியுடைய ஆடை, நம்முடைய மனைவியுடைய கலாச்சாரம், நம்முடைய மனைவியுடைய அலங்காரம், நம்முடைய மனைவியுடைய பயணங்கள்,
நம்மட மனைவியுடைய பாதுகாப்பு எல்லாம் சரியாக இருக்கிறதா? மனச்சாட்சியோடு சொல்லுங்கள். மாஷா அல்லாஹ், மனைவி ஒரு பள்ளிவாசலுக்கு பயானுக்கு வார நேரம் பேரு என்னவோ, ஆனா மூமினா தாத்தா மாதிரி நல்லா விளங்குறார். முக்காடு போட்டு, இஸ்காஃப் கட்டி, ஜில்பா போட்டு, ஃபர்தா உடுத்து, ஹபாயா உடுத்து, காலுக்கு சொக்ஸ் போட்டு, மிச்சம் கவனமாக, மிச்சம் மேக்கப் இல்லாம, புருவங்களை வலிக்காம, உதட்டுக்கு சாயங்கள் அடிக்காம இருக்கிற கடமை இல்லாத பிள்ளைக்கு கூட கடமையான உடுப்பை உடுத்து கச்சிதமாக கௌரவமாக பள்ளிவாசலுக்கு தன்னுடைய சின்ன பிள்ளையை கூட நம்முடைய மனைவிமார்கள் அப்படி பக்குவமாக வருவாங்க. ஒரு மையத்து வீடு விழுந்துட்டு எப்படி போற நம்மட மனைவி? மையத்து வீட்டுக்கு போற, மாஷா அல்லாஹ், அவ்வளவு பக்குவமா கவனமா இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் மணிக்கட்டையும் முகத்தையும் தவிர ஏனைய உறுப்புகள் மறைக்கப்பட்ட நிலைமையில் அலங்காரங்கள் எதுவும் இல்லாத அளவுக்கு மிக பேணுதலாக எங்கட மனைவிமாருக்கு இந்த 2 இடங்களிலும் நடந்து கொள்ள முடியும் என்றால், எந்த இடத்தில்? மஸ்ஜிதுக்கு வருகிற போதும், மையத்து வீட்டுக்கு போகிற போதும் எங்கட மனைவிமார்களால் இஸ்லாமிய அடிப்படையில் நடந்து கொள்ள இருக்குமாக இருந்திருந்தால், ஏன் தோழர்களே, கல்யாண வீட்டுக்கும் கருமாரிக்கும் அதே போன்று வேறு வேறு ஸ்கூலில் நடக்குகிற கூத்து ஸ்போர்ட்டிங் இப்படிப்பட்ட இடங்களில் ஏன் சகோதரிகளை கட்சியாக இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படையில் எங்களால் வழிநடத்தி கொள்ள முடியாத அளவுக்கு மிக கேவலமான ஒரு இடத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோம் என்பதை ஒரு கணம் யோசித்து பாருங்கள். நம்முடைய மனைவி கல்யாண வீட்டுக்கு போகிற போது பொன்னை விடவும் மிக தீவிரமாக அலங்காரிக்கப்பட்டு, நெட் ஆடைகள் உடுக்கப்பட்டு, இஸ்லாத்துக்கு முரணான ஆடைகள் அணியப்பட்டு, முகமும் மணிக்கட்டும் மட்டும்தான் மறைக்கப்பட்டிருக்கிறதோ, ஏனைய உறுப்புகள் திறக்கப்பட்டிருக்கிறதோ என்று பிறர் ஆடவர் பார்த்து ஆசை கொள்ளுகிற அளவுக்கு, ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஒரு கேவலமான உடுப்பை இந்த இஸ்லாமிய சமூகம் எடுத்துக்கொண்டு போகிற போதும் அதை தட்டி கேட்பதற்கு ஒரு வக்கில்லாத ஒரு கணவனாக நாம் இருப்போமாக இருந்தால், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊல் அன் ரஇயத்தி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், மேய்ப்பாளர்கள். அந்த பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். உங்களோடு இன்பம் அனுபவிக்கின்ற மனைவி, உங்களுடைய முதுகந்தண்டில இருந்து பிறந்த உங்களுடைய பெண் பிள்ளை, உங்களுடைய வேர்வையிலிருந்து நீங்கள் சம்பாதித்த அந்த பொருளாதாரத்தினால் வாங்கப்பட்ட ஆடைகள், உங்களுடைய வேர்வையிலே கட்டப்பட்ட உங்களுடைய வீட்டிலே வசிக்குகிற உங்களுடைய மனைவி பள்ளிவாசலுக்கும் மைய வீட்டுக்கும் போகிற போது பருவமடைந்த மகளை கூட பக்குவமாக அழைத்து கொண்டு போய் வர முடியுமாக இருந்தால், ஏன் அதே உங்களுடைய மனைவியும் பருவ வயதடைந்த உங்களுடைய பிள்ளைகளையும் ஏன் இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு ஆடையை, ஒரு கலாச்சாரத்தை, ஒரு அழகான இஸ்லாம் சொல்லுகிற சூழலில் நம்மளால் வளர்க்க முடியாமல் இருக்கிறது? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நல்லவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு எல்லாருக்கும் இஸ்லாம் பள்ளிவாசலுக்குள்ள, இஸ்லாம் மைய வீட்டில், அதற்கு பிறகு அதற்கு அப்பால் இஸ்லாம் என்ன கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைய சமூகத்தில் வாழ்க்கைகள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நானும் நீங்கள் பார்க்கிறோம். கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அன்று ஒரு நபித்தோழர் இஸ்லாமிய சமூகத்துக்குள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு செய்தியை சொல்கிறார். அல்லாஹு தஆலா எந்த ஒரு பெண்ணை அல்லாஹு தஆலா சபிக்கிறான் என்பதை அன்று ஒரு நபித்தோழர் நின்று அந்த சமூகத்திலே ஒரு பிரச்சாரம் செய்கிறார். லான் அல்லாஹுல் வாஷிமாத், புருவங்களை வெட்டி கொள்ளுகிற, பொய்முடிகள் வைக்குகிற, பல்லுகளுக்கு இடையிலே இடைவெளி விடுகிற இப்படிப்பட்ட பெண்களை அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள் என்ற செய்தியை அன்றைய சமூகத்தில், சஹாபிய சமூகத்தில் சொல்லப்பட்ட போது
உம்மு யாக்கூப் என்று சொல்லுகிற ஒரு தாயார் எழும்புகிறார். அப்படியே எழும்புறாங்க. தோழரே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக சபித்ததாக சொல்கிறீர்கள். பல்லுகளுக்குள் இடைவெளி விடுகிற, புருவங்களை வலித்துக் கொள்ளுகிற, பச்சை குத்துகிற, குத்தி விடுகிற, பொய்முடி வைக்கிற, வைத்து விடுகிற இப்படிப்பட்ட பெண்களை எல்லாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சபிப்பதாக சொல்கிறீர்களே. கரஅத்து, இதோ இருக்கிறது இந்த குர்ஆன். இந்த இரண்டு அட்டைகளுக்கும் இடையிலே உள்ள 6666 வசனங்கள் கிட்டத்தட்ட நான் ஓதி இருக்கிறேன், படித்து இருக்கிறேன், வாசித்திருக்கிறேன். நீங்கள் சொன்ன எந்த ஒரு செய்தியும் இந்த வசனத்துக்குள் இல்லையே என்று அந்த தாய் கேட்ட போது சுப்ஹானல்லாஹ், அந்த நபித்தோழர் கேட்கிறார், உம்மு யாக்கூபே, உம்மு யாக்கூபே, நீங்கள் குர்ஆனில் வமா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு, அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் கொண்டு தந்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், எதையெல்லாம் தடுத்தார்களோ அதை தடுத்து விடுவுங்கள், விட்டு விடுவுங்கள் என்ற ஒரு வசனத்தை நீங்கள் படித்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். அப்போது வயதாகி இருந்த அந்த மூதாட்டி சொன்னார், ஆமா, நான் படித்திருக்கிறேன். அதே அல்லாஹ்வுடைய தூதர் தான் இதையெல்லாம் தடை என்றும் இதையெல்லாம் கூடாது என்றும் இப்படிப்பட்ட பெண்களை எல்லாம் சபித்ததாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொன்ன போது அந்த பெண் சொன்ன தைரியமான வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க இப்படி சொல்றீங்க, உங்களோட மனைவி பொய் முடி வச்சுக்கிட்டு இருக்கிறாவாமே, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் சபித்ததாக நீங்கள் சொல்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்ற பெண் என்று நீங்கள் பேசுகிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த முரணான காரியத்தை செய்தால் அல்லாஹ்வுடைய லானத்துக்குரிய பெண் என்று சொல்லுகிற போது உங்களோட மனைவிமாரும் பிள்ளைகளும் பொய்முடி வைத்திருக்கிறார்களாமே என்று சொன்ன போது சுப்ஹானல்லாஹ், ஒரு தைரியமான ஒரு கணவர் பேச ஆரம்பிக்கிறார். இப்படி ஒரு தைரியமான கணவனாக நானும் நீங்களும் இருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். சொன்னார்கள், உம்மு யாக்கூப், என்னுடைய வீட்டுக்குள் நீங்கள் போங்கள், என்னுடைய வீட்டுக்கு நீங்கள் போங்கள். யாராவது என்னுடைய பெண் மக்களோ மனைவியோ பொய்முடி வைத்திருப்பார்களாக இருந்தால் நான் சொல்லுகிறேன், இன்று அவர்களை நான் தலாக் பண்ணி விடுவேன். யாராவது வைத்திருக்கிறார்களா என்று போய் பாருங்கள் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ், உம்மு யாக்கூப் ரலியல்லாஹு அன்ஹா போகிறார்கள் வீட்டுக்கு. போய் வந்து பார்த்துட்டு சொல்றாங்க, இல்லப்பா, யாரோ அப்படி சொன்னாங்க, அப்படியெல்லாம் உங்களுடைய பெண்கள் இல்லை என்றார்கள். அது என்னன்னு கேட்டா, தண்ணி வாத்துக்கிட்டு பெண்கள் எல்லாம் இந்த தலையை காய வைக்கிறதுக்கு ஒரு மெல்லிய பட்டு சோளால முடியோடு சேர்த்து அந்த சோளையும் கட்டி முடியில உள்ள தண்ணீர் சொட்டு சொட்டாக விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த சோல்ல தண்ணி இழுத்தெடுக்கிறதுக்காக அப்படியே கட்டி வைப்பாங்க குளிச்ச உடனே. அப்படி இருந்ததை யாரோ பார்த்து இவங்கெல்லாம் பொய்முடி வச்சிருக்கிறாங்க. அதை கேள்விப்பட்டு அந்த பெண்ணு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், ஒரு தைரியமான ஒரு கணவரால் சொல்ல முடிந்தது, இஸ்லாத்துக்கு முரணான ஒரு காரியத்தை என்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் வீட்டில் செய்வார்களாக இருந்தால் அவர்களை நான் விவாகரத்து செய்து விடுகிறேன் என்று தைரியமாக அன்று இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளே உள்ள கணவன்மார்களால் சொல்ல முடிந்ததாக இருந்தால் நாம் உட்பட நம்முடைய மனைவிமார்களுடைய விடயத்தில் அந்த அளவுக்கு தைரியமாக என்னுடைய மனைவி இஸ்லாமிய ஆடை கலாச்சாரம், என்னுடைய பிள்ளைகள் இஸ்லாமிய ஆடை கலாச்சாரம், என்னுடைய மனைவி இஸ்லாம் சொல்லுகிற கடமைகள் கட்டுப்பாடு விஷயத்தில் கச்சிதமாக இருக்கிறவர்கள் என்று எத்தனை பேரால் தைரியமாக சொல்ல முடியும்? இன்றைக்கு நம்ம அவ்வளவு பேரும் தலாக் சொல்ற நிலைமை தான் இருக்கு. நம்ம அவ்வளவு பேரும் நம்முடைய மனைவியை தலாக் சொல்ற நிலைமையில தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஆக மோசமான, இஸ்லாம் வெறுத்த பாவமான, இஸ்லாம் சபித்த அந்த காரியத்தை இன்றைக்கு மனைவிமாறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பெண்கள் கல்யாண வீட்டுக்கு போறண்டா ஃபேசியல், சுப்ஹானல்லாஹ், புருவத்தை வளைக்கிறார்கள், பொய்முடி வைக்கிறார்கள், மேக்கப் பண்றாங்க,
உதடு சிவப்பு இல்லை என்பதற்காக சிவப்பு சாயம் பூசுறாங்க. ஆடையில மாத்தம், நடையில மாத்தம், போட்டுக்கிற மாலை மற்றவள் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு பெரிய மாலையை முன்னால போட்டு, சுப்ஹானல்லாஹ், இது இந்த பயானுக்கு வந்த தாத்தாவா? இது இந்த மையத்தூட்டுக்கு வந்த தாத்தாவா? இது இன்னார வைஃபா இது என்று ஆச்சரியப்படுகிற அளவுக்கு இஸ்லாம் தடுத்த காரியங்களை சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனாலதான் சில ஊர்களில் அண்ணன் பைக்கில் வந்தான், ஒரு மாலையை பிச்சுட்டு போனான். மாலையை உள்ளுக்கு போட்டிருந்தா எப்படி பிச்சுட்டு போவான்? அவனுக்கு தான் மாலை விளங்கலையே, மாலையை மற்றவங்களுக்கு காட்டுறீங்க, அதனால பிச்சுட்டு போறான். மாலையும் இல்லை, இஸ்லாமும் இல்லை. போ, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. மனச்சாட்சியோடு சொல்லுங்க. அது போக நம்மட வளர்ந்து வார பிள்ளைகள், நம்மட மௌத்துக்கு பிறகு நம்ம மௌத்தாகினா இதா மாத்தல் இன்சான் இன்கத் அமலு அனு இல்லா பிஸலாத். ஒரு மனுஷன் மௌத்தாகிட்டான் என்றா மூணு விஷயங்களை தவிர மற்ற எல்லாமே என்ன செஞ்சிடும்? அவனை விட்டு துண்டிக்கப்பட்டுரும். அதுல 2 அவனுடைய கபரு வரைக்கும் வரும். அதுல 1 அவனுடைய கபருக்கு வரும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அவனுடைய குடும்பம் கபரு வரைக்கும் வரும், அவனுடைய பொருளாதாரம் கபரு வரைக்கும் வரும். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்ம மௌத்தாகினாலும் நம்மட பிள்ளைகள் நமக்காக பிரார்த்தனை செய்கிற சத்தம் அந்த கபருக்குள் வரும் நாங்க ரசூலுல்லாஹ். அது மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்ம பிள்ளையை பெற்று வளர்க்கறதுல உள்ள லாபம். அது சாலிஹான பிள்ளையாக இருந்தாங்க. நிறைய பேரு மாஷா அல்லாஹ் அந்த பிள்ளை சாலிஹான பிள்ளையா, என்ன வாப்பா மௌத்தாயினும் தொழுவிச்சாரம், வாப்பா மௌத்தாயின உடனே தொழுவிச்சா சாலிஹான பிள்ளையா? வாப்பா மௌத்தாயின உடனே துஆ ஓதினா சாலிஹான பிள்ளையா? அடே வாப்பா மௌத்தா போய்த்தாரு, வாப்பாவை தொழுவிக்க நீ வந்த காரு லீசிங் காரு, வாப்பா மௌத்தா போய்த்தாரு, நீ செய்கிற தொழில் வட்டி தொழில், வாப்பா மௌத்தா போய்த்தாரு, நீ உண்ற உணவு ஹராமான உணவு, வாப்பா மௌத்தா போய்த்தாரு, நீ உடுக்கிற ஆடை ஹராமான ஆடை, வாப்பா மௌத்தா போய்த்தாரு, நீ ஹராத்திலேயே வாழ்றா, தொழுவிக்க வந்த சாலிஹான பிள்ளையாம். எங்கட சமூகத்தில் சாலிஹான பிள்ளைகளுக்கு வரைவிலக்கணம் என்ன தெரியுமா? ஜனாசா தொழுகை நடத்தினா அதான் சாலிஹான பிள்ளையாம். அது சாலிஹான பிள்ளை இல்லையாங்க, அது சாலிஹான பிள்ளை அல்ல, அது நமக்கு சாபக்கேடான பிள்ளை என்பதை மறந்துவிடக் கூடாது. சாலிஹான பிள்ளை என்பது மார்க்கத்தின் சட்டதிட்டங்கள், கடமைகள், மார்க்கத்துடைய ஹலாலான விஷயங்கள், மார்க்கத்துடைய ஹலாலான விஷயங்கள் எல்லா விஷயத்திலும் மிக கவனமாக நடந்து கொள்வதுதான். அதுதான் சாலிஹான பிள்ளைகள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. மனச்சாட்சியோடு கேளுங்கள். இன்றைக்கு இருக்கிற நம்மட மனைவிமார்கள், நம்மட வீட்டில் இருக்கிற நிறைய பெண்கள் இன்றைக்கு ரோட்டில், நம்மட மனைவிமாறு தேங்காய்க்காரனோடையும் பேச்சு தான், மரக்கறிக்காரனோடையும் பேச்சு தான், பால்காரனுடையும் பேச்சு தான். இன்றைக்கு எல்லாம் அங்காடி வியாபாரிகள் தானே, கூட எல்லாம் அங்காடி வியாபாரிகள் தானே. ஒரு காலம் நம்மட வாப்பா என்ன செய்வார்னா, காலையில் எழுந்த உடனே வீட்டுக்கு தேவையான கறிப்புலிகளை வீட்டுக்கு கொண்டு கொடுத்துட்டு தான் வேலைக்கு போவார். இன்றைக்கு நம்ம வீட்டுக்கு என்ன செய்கிறோம்னா, தேவையான சல்லியை கொடுத்துட்டு நம்ம போய் தோறோம். அவ தேவைண்டா கறியை வாங்குவா, தேங்காயை வாங்குவா, ரோட்டுக்கு போவா, வேண்டியாக்களோட பேசுவா, வேண்டியாக்களோட கதைப்பா. யாரும் கடைக்கு போகக்குள்ள ஃபர்தா போட்டுட்டா போறது, இஸ்காப் கட்டிட்டா போறது. மனைவி மாறு கடைக்கு போகக்குள்ள, பக்கத்து வீட்டுல உள்ள கடைக்கு போகக்குள்ள எப்படி போற? வீட்டுல உள்ள அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நைட்டியோட, இரவு தூங்கின ஹவுஸ் கோட்டோட, அதோட ரோட்டில் திரிகிறாங்க. வெக்கம் இல்லையா? இஸ்லாம் தடுத்த பாவம் அறக்கட்ட, அறக்கைங்க, மறைக்க வேண்டிய உறுப்பு மணிக்கட்டு வரைக்கும் இந்த அளவுக்கு ஷோல் இது அந்த போட்டிருக்குது. அல்லாஹ் அக்பர், நஊது பில்லாஹி. எப்படி மனசு வருகிறது? அப்படிப்பட்ட மனைவியோடு வாழ்றதுக்கு ஆசை வரலையா? அடே உலகத்திலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் இருக்கிற நேரம் உமர்லாவுடைய மகளார் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சின்னொரு விஷயம், வாழ்க்கையில சின்னொரு பிரச்சனை வந்து விட்டுடுவோம் என்ற நிலைமையில ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. வேணாண்டு உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஹப்ஸாவை லா துத்தல்லிக், தலாக் சொல்லிடாதங்க, தலாக் விட்டுடாதங்க. அவ
இன்னஹா சவ்வாமா வக்கவாமா. ஹப்ஸா இருக்கிறாவே அவ இரவு நேரத்தில் நின்று வணங்குகிற சாலிஹான பெண். அவர் பகல் நேரங்களில் நோன்பு நோக்கிற ஒரு சாலிஹான மனைவி. இன்னஹா சௌஜத்துக ஃபில் ஜன்னah. அவர் உங்களுடைய சுவர்க்கத்துடைய மனைவி. யா ரசூலுல்லாஹ், விட்டுடாதங்க. என்ன வார்த்தை? யாரால? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஊடாக ஹப்ஸா அவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லப்படுகிறது. நீங்க தலாக்கு விட்டுடாதங்க, தலாக்கு விட்டுறாதங்க. அவ சாலிஹான பெண்ணு, இரவு நேரத்தில் நின்று வணங்குற மனைவி, பகல் நேரத்தில் நோன்பு நோக்கிற மனைவி. அவர்தான் இந்த உலகத்திலும் உங்களுக்கும் மனைவி, ஃபில் ஜன்னah, சுவர்க்கத்திலும் உங்களுக்கும் மனைவி. சுப்ஹானல்லாஹ். நம்ம கண்ணுக்கு முன்னால ஒனிசாஉன் காசியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன் ரூஸஹுன்ன கஸ்னிமத்தில் புகுதில் மாயிலா. உங்களோட மகளோட தலையை பாருங்க, உங்களோட வயசு வந்த பிள்ளைகளுடைய தலையை பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நரகவாதி என்னங்க? ஆடை அணிந்த நிர்வாணிகள், பிற ஆடவர் பக்கம் சாய்ந்து போகிறவர்கள், பிற ஆடவரை தன் பக்கம் சாய்த்து இழுக்கிறவர்கள். லா யஜித்ன ரீஹா, சுவர்க்கத்துடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள். சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள். சுவர்க்கத்துடைய வாடையோ ஒரு மனிதன் நடந்து போய்கிட்டு இருக்கிற நேரம் அது வீசிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட சுவர்க்கத்தின் வாடையை கூட இப்படிப்பட்ட பெண்கள் நுகர மாட்டார்கள். அவங்களோட அடையாளம் என்ன தெரியுமா? ஒட்டகத்துடைய திமில்கள் போல அவர்களுடைய தலைகள் உயர்த்தி கட்டப்பட்டிருக்கு. இந்த பெண்கள் கொண்ட கட்டுவாங்க தானே. இப்போ புதிய ஸ்டைல் என்ன தெரியுமா? ஒரு 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 லேஞ்சி துண்டு மாதிரி தான் ஷோல். அது இவ்வளோ நின்றோணும், இங்கெல்லாம் போகப்படாது, இவ்வளோட நின்றும் இந்த லேஞ்சி மாதிரி கட்டி இதில் ஒரு ஆணியை குத்தி இந்த கொண்டையை நல்லா உசத்தி கட்டியிருப்பாங்க. இங்க இருக்கும் நடக்கக்குள்ள அந்த குதிரையுடைய திமில்கள் மாதிரியே இருக்கும். அந்த குதிரையோட திமில் இருக்கு தானே, அங்கே அங்கே ஆடி ஆடி போகுமே, அது மாதிரி நல்லா விளங்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது நரகவாதிகள் அப்படின்னாங்க. இன்னைக்கு நம்மட மனைவி அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர, நம்மட பெண் பிள்ளை அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர முடி கட்டுறதே அப்படித்தானே. உடுக்குற உடுப்பு கல்யாண வீட்டுக்கும் வேற, மையத்து வீட்டுக்கும் அபாயா, கல்யாண வீட்டுக்கும் நெட் கவுன். அது எப்படி நெட் கவுனுண்டா மாஷா அல்லாஹ் உலவும் அப்படியே நெட்டால வந்து இந்த பக்கம் வரைக்கும் நெட் காத்துராக தொடுத்துறீங்க. நவுது பில்லாஹி மின்ஹா. அந்நிய கலாச்சார வயசு வந்த பிள்ளைகள், குமர பிள்ளைகள், பெரியவர்கள் கேவலங்கட்ட உடுப்பு. இந்த உடுப்பை போட்டுக்கிட்டு நம்மட வேர்வையில நம்ம கஷ்டப்பட்ட பணத்தில் நம்ம கிட்ட வாழ்ற மனைவிய இஸ்லாமிய அடிப்படையில் ஆடை உடுக்க சொல்றதுக்கு நமக்கு பயமாக இருந்தால் நவுது பில்லாஹி மின்ஹா. எங்க நம்மலாம் அல்லாஹு தாலா சொல்ற அத்தாட்சிய, அல்லாஹு தாலா சொல்ற நிம்மதிய, அல்லாஹு தாலா சொல்ற சந்தோஷத்தை நம்ம எங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் என்பதை ஒரு கணம் யோசித்து பாருங்கள். புரிந்து போகும் நம்முடைய வீட்டுக்குள் இஸ்லாம் இருக்கிறதா அல்லது பள்ளிக்குள்ளும் மையவாடியிலும் தான் இஸ்லாமிய ஆடை கலாச்சாரம் நம்முடைய மனைவி கிட்டையும் பிள்ளை கிட்டையும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட சாலிஹான மனைவிமார்களாக அல்லாஹு தாலா நம்முடைய மனைவிமார்களை ஆக்கி தந்து அது அல்லாஹுடைய அத்தாட்சியாக இருந்து இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுகிற நல்ல குடும்பங்களாக அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹ்ரதவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களில் இருந்தே உங்களுடைய துணைவியர் மனைவிமார்களை நாம் படைத்திருக்கிறோம் என்பதுதான் ஹுத்பாவுடைய இன்றைய குர்ஆன் வசனம். அதுதான் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நம்மளிலிருந்து நமக்காக படைக்கப்பட்ட ஒரு ஜீவன், நம்மளிலிருந்து நமக்காக படைக்கப்பட்ட ஒரு மனைவி, நம்மளிலிருந்து நமக்காக இந்த உலகத்தில் தியாகம் செய்கிற மனைவி, இவங்கள்ட்ட இந்த இஸ்லாம் சொல்லுகிற நல்ல பண்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் இஸ்லாமிய ஆடைகளையும் ஊட்டி வளர்க்க நாம் தவறினால் நம்ம நினைச்சுக்கப்படாது அது வைஃப்,
அது பிள்ளை, நமக்கிட்ட அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான் என்று நினைக்கக்கூடாது. ஏன்னா தின்ன கொடுக்கறது நீங்க, உடுக்க கொடுக்கறது நீங்க, உட்கார்றதுக்கு இடம் கொடுக்கறது நீங்க. அதை இஸ்லாம் சொல்லுது. நீ திண்டா தின்ன கொடு, நீ உடுத்தா உடுக்க கொடு, நீ வாழ்ந்தா அவர்களையும் சேர்த்து நீ இருக்கிற இடத்தில் அவர்களை வாழவை. இது இஸ்லாம் சொல்லுகிற போதனை. இன்றைக்கு நம்ம இருக்கிற வீட்டுல மனைவி ரோட்டுல, நம்ம இருக்கிற வீட்டுல மனைவி கேட்கறல எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன்ல. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இந்த பழைய காலத்துல படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த 2019ஆம் ஆண்டு பேட்ச், 2020ஆம் ஆண்டு பேட்ச், நாங்கள் ஒரு ஹோட்டலில், நாங்கள் ஒரு பூலில், நாங்கள் ஒரு கார்டனில் எங்கேயாவது நாங்கள் சந்திக்க போகிறோம். என்ன சந்திப்போம்? நாங்கள் ஓஎல் படித்த ஆக்கள், நாங்கள் ஏஎல் படித்த ஆக்கள். இப்போ உங்களோட மனைவி அனுப்புறீங்க, யார் மகரம்னு கேட்குறேன். உங்களோட பிள்ளைகள் அனுப்புறீங்க, யார் மகரம்னு கேட்குறேன். நீங்கள் இருக்கிற போதும் எப்படி உங்களால் அப்படிப்பட்ட பழைய ஆண்களும் பழைய பெண்களும் பாடசாலையில படிச்சாங்க என்பதற்காக மஹரமி அஜ்னபி எல்லாம் மாறிடுமா? நவுது பில்லாஹி மின்ஹா. இஃப்தார் நோன்பு வந்தா எங்கட பெஜ்ஜெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு நாங்க இஃப்தார் வைக்கிறோம். அடே பிடிக்கிற ஃபர்லான நோன்ப துறக்குற ஹராமான அடிப்படையில் நவுது பில்லாஹி மின்ஹா. எங்கட சமூகத்துல இன்னைக்கு அதை கணவன் விடாட்டி பிரச்சனை, தலாக்குல சில குடும்பம் போய் சேர்ந்துருக்குது. அந்த அளவுக்கு எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்தில் இன்னைக்கு இஸ்லாம் அல்லாத செயற்பாடுகள் நிறைய இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. நிறைய பேசலாம். ஹுத்பாவுடைய நேரம் குறுகிய நேரம் என்பதனால ஓரளவுக்குத்தான் சொல்ல முடியும். ஒன்றை மட்டும் உள்ளத்தில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கு அம்புசக்கும் வாஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்தில் இருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களோட பொறுப்பு. நீங்க பெத்த பிள்ளைய உங்களோட மனைவிதான் மாற்றி கொண்டிருக்கிறாள் என்பதை மறந்துடாதங்க. உங்களோட மனைவிதான் அந்த பிள்ளைய இஸ்லாம் காட்டாத அடிப்படையில் வளர்க்கிறாள் என்பதை மறந்துடாதங்க. உங்களோட குடும்பத்தில் நீங்க ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவனாக இருந்து இங்க பாருங்க, நீங்க எனக்கு பிறந்த பிள்ளைய சாலிகான முறையில் உடுத்தாட்டுறா உடுத்தாட்டுங்க, இல்லாட்டி விட்டுட்டு போயிடுங்க என்ற கண்டிஷனோட அந்த குடும்பத்தை வழிநடத்த வேண்டிய தார்மீக பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. இதை பெண் பிள்ளைகள் செய்யணுமாக இருந்தால் என்ன செய்யணும் தெரியுமா? நம்ம வீட்டில் இஸ்லாத்தை வளர்த்துடணும். அதுக்கு என்ன செய்யலாம்? நாங்க தான் மார்க்கத்தை படிக்கலையே, நாங்க தான் பயான் பண்ண தெரியாதே, நாங்க தான் குர்ஆனை வாசிக்கலையே, அது எங்கட பிள்ளை. ஆனா அதுக்கு தான் மாஷா அல்லாஹ் நல்ல விஷயங்கள் ஒவ்வொரு பள்ளி வாசல்லையோ பெண்களுக்கான மார்க்க நிகழ்ச்சிகள், பெண்களுக்கான தேவையான தர்பியாக்கள் இது நடக்கிற போதும் நம்ம சமூகத்தில் அதுக்கு கூட பெண் பிள்ளைகளையும் மனைவிமார்களையும் அனுப்பி வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லாத அல்லது கண்டும் காணாத கணவன்மாராக இருக்கிறோம். ஹராமான ஸ்கூல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா, ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா போகலையான்னு கால் பண்ணி கேட்கிற நாங்க ஹலாலான திருந்துகிற ஒரு இடத்துக்கு இன்னும் போகலையா என்று கால் பண்ணி கேட்கிற அளவுக்கு எங்களோட மனசுல ஈரமும் இரக்கமும் இல்லை என்றால் நாம் எங்கிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் சாலிஹான கணவன் மனைவியாக வாழ்ந்து சந்தோஷம் அடைவதை போல நாளை மறுமையிலும் சந்தோஷமாக சுவர்க்கத்திலும் ஒன்றாக வாழுகிற அந்த உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹ்ர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.